இல்லை இல்லை ஓடினாலும் கீழே இறங்கிட்டு திரும்ப ஏறிடுது ஊற்று ஊரு ஊற்றுரு ஒரு நாள் மோட்டர் ஓடிக்கிட்டே இருக்கும். பழைய துணிகளே துணி போடுறது தான். மூட்டை மூட்டை இப்போ கிண்டல் அடிக்கிறீங்களா? பாவம் அவங்க உள்ளே இறங்கி உயிரை பணைய வச்சு வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க. நாலு பேர் தன்னோட உயிரை பணைய வச்சு இந்த குப்பையெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இது நம்ம எல்லாம் சேர்ந்து தூர்வாரி நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்துடலாம். இதில் என்னென்னா திரும்பவும் இது மாதிரி இதுக்குள்ள குப்பையை கொட்டாத மாதிரி நம்ம பார்த்துக்க வேண்டியது நம்மளுடைய எல்லாருடைய கடமை. நம்ம அதையும் பற்றி அடுத்து சிந்திப்போம். இப்போ வரைக்கும் இவ்வளோ குப்பை அள்ளியிருக்கோம். போயிட்டு பண்ணாங்க சார். கிணறுக்குள்ளே இருக்கிற குப்பைகளை ஓரளவுக்கு எடுத்தாச்சு. இப்போது கிணறு சுற்றி சவத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன துணிகள் குப்பைகள் எல்லாத்தையும் தண்ணியை வச்சே சுத்தம் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே இல்லையா? வணக்கம் அனைவருக்கும். நேற்று 3ஆம் நாள் வந்து மேலே இருக்கிற குப்பையெல்லாம் அள்ளியாச்சு. இப்போ கீழே இருக்கிற மண்ணுக்குள்ளே புதைஞ்சிருக்கிற குப்பைகள் அப்புறம் மண்ணையும் எடுத்தால் தான் நல்லா தூர்வாரிட்டோன்னா நல்லா தண்ணி இன்னும் நல்லா ஊறும். கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா அந்த சிமெண்ட்டு பூசின அந்த அளவில் தண்ணி இருந்தது கிணத்துல. கிட்டத்தட்ட ஒரு 25 அடிக்கு தண்ணி இறக்கியிருக்கோம். இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்குது, அதையும் இன்றைக்கி இறக்கிடலாம். தொடர்ச்சியாக இது தனபாலனை வந்து 2 இரவுகள் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக இதற்காக சேவை செஞ்சுருக்கிறாங்க. இரவும் கண் வலித்து
2 மணி நேரம் 3 மணி நேரத்துக்கு ஒரு தடவை வந்து தண்ணி மோட்ரு ஆன் பண்ணுறது, இது மாதிரியான வேலைகள்லாம் செஞ்சுருக்குறாங்க. அதனுடைய பயனாக வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வேலை செய்கிறதுக்கான வழிவகைகள் ஏற்பட்டிருக்கு. நல்லது. நம்ம எல்லாம் சேர்ந்து ஒரு நல்ல செயலை செஞ்சிட்ருக்கோம். தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டே இருப்போம். நல்லது. நன்றி. இன்றைக்கி 4ஆம் நாள் வேலை 9 மணிக்கு வந்துருவாங்க. தொடரும் நமது நல்ல செயல்பாடுகள் நமது ஊருக்காக தொடரும். நன்றி.